ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட எவ்ரிடே கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஷார்ட் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஷார்ட் சென்டென்சஸ் தானே அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. எல்லாமே கொஞ்சம் புது புது சென்டென்சஸாக இருக்கும். அதெல்லாம் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நான் ஒவ்வொன்றுமே சொல்லிக் கொடுக்க நீங்கள் எங்கூட சேர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க. ஓகே? நான் அடுத்த வார்த்தைக்கு போகிறக்குள்ள அதை நீங்கள் ஒரு 2 டைம் 3 டைம் சொல்லி பார்த்துருங்க. சரிங்களா? அப்போ தான் உங்கள் மைண்டுக்குள்ளே உட்காரும். அண்ட் ஒன் ஆஃப் அவர் சப்ஸ்கிரைபர்ஸ் மிஸ்டர் தேவேஷ் வர்ஷன் ஸ்ரீலங்காலேருந்து நம்மளோட சேனல் பார்த்துட்ருக்கிறாரு. சார் என்னோட பேரை சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னார். சொல்லிடலாங்க சார். தேவேஷ் வர்ஷன் சார், உங்களை எங்களோட சேனலுக்கு வரவேற்கிறோம். அண்ட் வி கன்வே அவர் ரிகார்ட்ஸ் டு யூ அண்ட் யுவர் ஃபேமிலி ஃப்ரம் தமிழ்நாடு. ஓகே? ஸோ தொடர்ந்து பாருங்கள், எங்கள் கூட பயிற்சி செய்யுங்க. ரைட்? சரிங்க மக்களே, நம்மளோட இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்படி தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று நல்லா கவனிச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, இந்த சின்ன சின்ன சென்டென்சஸை மேக் பண்ணுறதுலாம் பெரிய மேட்ரு கிடையாது. அதை எப்படி சென்டென்ஸில் சொல்லணும் அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். அதையும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது எல்லாத்துக்குமே நம்ம பார்த்துடலாம். ஆனால் அது கூட நான் இன்னொரு ஐடியாவும் சொல்லித்தரேன். அதையும் தொடர்ந்து என்ன பண்ணுங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, நமக்கு இந்த ப்ரொனவுனும் தெரியும், அந்த அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸும் தெரியும். ஐக்கு, மீ, வீக்கு, அஸ்ஸு, யூ, தே, தெம்மு, ஹீ, ஹிம்மு, ஷீ, ஹெர், இந்த மாதிரி வார்த்தை தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ப்ரொனவுனாக யூஸ் பண்ணும்போது இந்த வார்த்தைகளையும், இவங்களை செகண்ட் டைம் சொல்லும்போது, ஏதாவது அப்ஜெக்டிவ் ப்ரொனவுனாக சொல்லும்போது இந்த வார்த்தைகளையும் கொண்டு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொல்லித்தர ஒவ்வொரு சென்டென்சஸையும் இந்த ப்ரொனவுன்ஸ் கூடயும் இந்த வார்த்தைகள் கூடயும் போட்டு போட்டு சொல்லி பழகுங்கள். அப்போ தான் முழு சென்டென்ஸும் உங்களால் மேக் பண்ண முடியும். இல்லாட்டி முடியாது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், தண்ணீரை கொதிக்கவை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னா, ஐ ஆஸ்ட் ஹிம், அப்புறம் ஒரு டூ, ஐ ஆஸ்ட் ஹிம் டூ அப்படிங்கிற மாதிரி போட்டு இங்கே வர சென்டென்ஸ் அப்படியே சொல்லிட்டு வந்தீங்கன்னா முழு சென்டென்ஸ் வந்துடும். ரொம்ப சிம்பிள். புரிஞ்சுதா? இப்படி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் எந்த சேனல் வேணாலும் இந்த சின்ன சின்ன சென்டென்ஸ் எல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா படிங்க, தப்பே கிடையாது. ஆனால் அதை சென்டென்ஸுக்கு கொண்டு வரும்போது இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தான் கொண்டு வரணும். சரிங்களா? ரைட், ஒவ்வொன்றா போயிடலாம். தண்ணீரை கொதிக்கவை. தண்ணீரை கொதிக்கவை ரொம்ப சிம்பிள். பாயில் the water. ஓகே? தண்ணீரை கொதிக்கவை, பாயில் the water. அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஆஸ்ட் ஹிம் டு பாயில் த வாட்டர். ஐ ஆஸ்ட் ஹிம் டு பாயில் த வாட்டர். சென்டென்ஸ் வந்துருச்சு. அவ்வளோதான். நீங்கள் எது வேணுமோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. ஆனால் ஐ சொன்ன அசு சொல்லாதீங்க, வி சொன்ன மீன் சொல்லாதீங்க, வராது. ஓகே? இந்த ஐயை வந்து இது கூடையும் வியை வந்து இது கூடையும் தான் சொல்லுமோ தவிர, ஐயையோ இல்லாட்டி வியையோ ஒரே சென்டென்ஸில் சப்ஜெக்டாகவும் அப்ஜெக்டிவ் ப்ரோனவுனாகவும் போட்டு யூஸ் பண்ணாதீங்க, அர்த்தம் வராது. ஓகே? ஸோ அதனால தான் கோடு போட்டு அதை தனியாக வச்சுட்டான் அவங்கள. சரிங்களா? ரைட். சாப்பாட்டை சூடாக்கு. சாப்பாட்டை சூடாக்கு ரொம்ப சிம்பிளுங்க. ஹீட் பண்ணு தான் சொல்லுவோம். ஹீட் அப் த ஃபுட், அவ்வளோதான். சாப்பாட்டை சூடாக்கு, ஹீட் அப் த ஃபுட். அம்மா கொஞ்சம் சூடு பண்ணுமா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஹீட் அப் த ஃபுட், ஹீட் அப் த ஃபுட். ஃபுட்டுன்னு சொல்லக்கூடாது, ஃபுட், ஃபுட். ஓகே? வீட்டை பெருக்கு. வீட்டை பெருக்கு அப்படின்னா நம்ம ப்ரூம்னு சொல்லுவோம், அப்படி சொல்லாதீங்க. ஸ்வீப் த ஹவுஸ், அவ்வளோதான். ஓகே? ஸ்வீப் த ஹவுஸ். பாருங்கள், ஷீ ஆஸ்ட் மீ டு ஸ்வீப் த ஹவுஸ். அவள் என்னை வீட்டை பெருக்க சொன்னாள். அவள் என்னை வீட்டை பெருக்க சொன்னாள். ஷீ ஆஸ்ட் மீ டு ஸ்வீப் த ஹவுஸ். ஓகே? பாத்திரங்களை கழுவு. நமக்கு தெரியுமே, வாஷ் த டிஷ்ஷஸ். ஓகே? டிஷ்ஷஸ். டிஷ்ஷஸ்னால் சாப்பாட்டு வகைகள்னு எடுத்துக்காதீங்க. டிஷ்ஷன் அப்படின்னா பண்ட பாத்திரங்கள். ஓகேங்களா? நம்ம கடையில் வாங்குகிற சோப்பு என்ன தான், டிஷ் பார். பாத்திரங்களும் அந்த சோப்பு. சரிங்களா? பாருங்கள், வாஷ் த டிஷ்ஷஸ். வாஷ் த டிஷ்ஷஸ். பாத்திரங்களை கழுவு. துணியை மடி. ஓகே? துணியை மடி. ஃபோல்ட் த க்ளோத்ஸ். ஓகே? ஃபோல்ட் த க்ளோத்ஸ். இதெல்லாம் வீட்டில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். அந்த மாதிரி வார்த்தைகளை போட்டு 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 சென்டென்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே? குப்பையை வெளியே போடு. குப்பையை வெளியே போடு அப்படின்னா டேக் அவுட் த ட்ராஷ். ஓகே? பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம ரெகுலராக பேசும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு வராமல் பிளாங்க் ஆகிரும் மைண்டு. சரிங்களா? அப்போ இதெல்லாம் திரும்பி திரும்பி சொல்லி பார்க்கணும். ஓகே? இப்போ அப்படியே நான் எழுது என்ன பண்ணணும், எங்கூட சேர்ந்து சொல்லிக்கிட்டே வரணும். அதுதான் ப்ராக்டிஸ். சரிங்களா? பாருங்கள், தலையணையை சரி செய். தலையணையில் என்ன பண்ணு, போய் தலையணையில் எடுத்து சரி பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்படின்னா அரேஞ்ச் த பில்லோ. ஓகே? அரேஞ்ச் த பில்லோ. நிறைய தலைகாணி செய்யணும்னா பில்லோஸ். நிறைய தலைகாணிகளை சரி செய்யணும்னா பில்லோஸ். ஓகே? அரேஞ்ச் த பில்லோ. தலைகாணியை சரி செய்.
படுக்கையை விரி, படுக்கையை விரி அப்படின்னா மேக் த பெட், அவ்வளோதான். மேக் த பெட். ஓகே, இல்லாட்டி ஸ்ப்ரெட் த பெட், ஸ்ப்ரெட் த பெட்னு கூட சொல்லிக்கலாம், கரெக்டு தான். சரிங்களா? ஸ்ப்ரெட் த பெட் இல்லாட்டி மேக் த பெட். ஓகே, தரையை துடை, தரையை க்ளீன் பண்ணு. ஓகே, மாப் த ஃப்ளோர். ஓகே, மாப்னு போட்டக்கூடாது, மாப். ஓகே, மாப் இல்லை மாப். சரி, அலமாரியை சுத்தம் செய், அலமாரியை சுத்தம் செய், க்ளீன் த க்ளோசெட். ஓகே, க்ளீன் த க்ளோசெட், அலமாரியை சுத்தம் செய்யனா க்ளீன் த க்ளோசெட். இப்போ நீங்கள் என்னென்ன பண்ணணும், அதே மாதிரி ஒரு ப்ரொனவுனையும் அந்த 2 வார்த்தையும் ஆஸ்க்டு இல்லாட்டி டோல்டு ஏதோ ஒன்று போட்டு அதற்கடுத்து இந்த சென்டென்ஸை சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கடுத்து ஒரு அப்ஜெக்டிவ் ப்ரொனவுனை போட்டு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? பாருங்கள், டேக் அவுட் த ட்ராஷ், மை மதர் ஆஸ்ட் மீ டு டேக் அவுட் த ட்ராஷ், மை மதர் ஆஸ்ட் மீ டு டேக் அவுட் த ட்ராஷ். எங்கள் அம்மா என்னையே குப்பையை வெளியில் போட சொன்னாங்க. ரொம்ப சிம்பிள். புரியுதுங்களா? ரைட். அடுத்து ஒரு முக்கியமான வார்த்தை பாருங்கள், செலவை குறை. அது ஒரு இடியம் இருக்குது, அதை நான் சொல்லிக் கொடுக்குறேன், அது கடைசியாக வந்துடுவோம். அடுத்து பாருங்கள், தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சு, தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சு அப்படின்னா தண்ணீர் ஊற்று அப்படின்னாலே நீங்கள் வாட்டர்ங்கிற வார்த்தையவே நீங்கள் வேர்பாக யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர்னா ஊற்றுன்னு அர்த்தம், இன்னொன்று குடிக்கிற தண்ணி. இது நீங்கள் வேர்பாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீர் பாய்ச்சு என்று அர்த்தம். ஓகே, தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சு, வாட்டர் த கார்டன், அவ்வளோதான். வாட்டர் தி கார்டன், தோட்டத்துக்கு தண்ணீர் ஊற்று அப்படின்னு அர்த்தம். காய்கறிகளை நறுக்கு, வெட்டு இல்லை நறுக்கு அப்படின்னா சாப், சாப் த வெஜிடபிள்ஸ். ஓகே, சாப் த வெஜிடபிள்ஸ் அப்படின்னா நறுக்கிறது, துண்டு துண்டாக நறுக்கிறது. வெட்டுறது வேறு, நறுக்கிறது வேறு. ஓகே, கொஞ்சம் டீ போடு, கொஞ்சம் டீ போடு. ப்ரிப்பேர், ப்ரிப்பேர் சம் டீ. ஓகே, ப்ரிப்பேர் சம் டீ. இன்னொன்று என்ன சொல்லலாம்னா ப்ரூ சம் டீன்னு சொல்லலாம். ஓகே, ப்ரூ காப்பி தூள் தானே அப்படின்னு சொல்லாதீங்க, அது வேறு இது வேறு. ஓகே, ப்ரூ அப்படின்னா ஒரு ஆக்ஷன், அந்த ஃப்ளேவரை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த ஒரு ஆக்ஷனை தான் சொல்கிறதுக்கு ப்ரூ அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், ப்ரிப்பேர் சம் டீ, ப்ரூ சம் டீ. இதுக்கப்புறம் ப்ரூ சம் டீன்னு சொல்லுங்கள். ஓகே, சாதம் வடி, சாப்பாட்டு என்ன பண்ணு, வடின்னு சொல்லுவோம்ல. ட்ரெயின் த ரைஸ். ஓகே, ட்ரெயின் த ரைஸ், சாதம் வடினா ட்ரெயின் த ரைஸ். தயிர் கடை, உடனே சொல்லுவீங்க கர்ட் ஷாப் அப்படின்ட்டு, தயிர் வாங்கும் கடை. அந்த கடை இல்லை, இப்படி மத்து வச்சு கடை வாங்கல, அது தயிர் கடைதல். ஓகே, என்ன வரும் அப்படின்னா churn, churn, churn தயிர் கடையும் அந்த செயல். ஓகே, churn the yogurt. ஓகே, churn the yogurt, churn the yogurt அப்படின்னா தயிர் கடை அப்படின்னு அர்த்தம். சரி, அடுத்து பாருங்க, செலவை குறை, செலவை குறை. நம்ம நார்மலாக என்ன சொல்லுவோம், ரெடியூஸ் த எக்ஸ்பென்சஸ், அந்த மாதிரி தான் சொல்லுவோம். சரிங்களா? ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடியம் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். டைட்டன் த பெல்ட். ஓகே, டைட்டன் த பெல்ட் அப்படின்னா செலவை குறைன்னு அர்த்தம், வீண் செலவு செய்யாமல் சிக்கனப்படுத்து அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து பாருங்க, நினைவில் வை. ஓகே, நினைவில் வை அப்படின்னா கீப் இன் மைண்ட். ஓகே, கீப் இன் மைண்ட் அப்படின்னா நினைவில் வை அப்படின்னு அர்த்தம். தூக்கி போடு, தூக்கி போடு அப்படின்னா த்ரோ அவே, த்ரோ அவே. அதை தூக்கி போடு அப்படின்னா த்ரோ இட் அவே, த்ரோ இட் உள்ளே வந்து என்ன வந்துடணும், இட் அப்படிங்கிற வார்த்தை வந்துடணும், த்ரோ இட் அவே. ஓகே, தாழ்பால் போடு, கதவை சாத்து அப்படின்னா க்ளோஸ் த டோர் அப்படின்னு சொல்லுவோம். தாழ்பால் போடு அப்படின்னா latch, latch the door. ஓகே, latch the door அப்படின்னா தாழ்பால் இடு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இங்கே இறக்கி விடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, இங்கே இறக்கி விடு அப்படின்னா drop me here. ஓகே, drop me here, ஏன்னா இங்கே இறக்கி விடு அப்படின்னா drop me here. ஓகே, சாப்பிடுவதற்கு முன் இல்லாட்டி சாப்பிடுவதற்கு பின் போடு. ஒரு மெடிசன் எடுக்க சொல்லுவோம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி போட்டுக்கோங்க, சாப்பிட்றதுக்கு அடுத்து போட்டுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டேக் இட், டேக் இட் பிஃபோர் ஈட்டிங். பிஃபோர் ஈட்டிங்னா சாப்பிடுவதற்கு முன்பு, அதே இங்கே ஆஃப்டர் ஈட்டிங் அப்படின்னா சாப்பிட்டதற்கு பின்பு அப்படின்னு அர்த்தம். ஓகே, பாருங்கள், சாப்பிடுவதற்கு முன் அப்படின்னா டேக் இட் பிஃபோர் ஈட்டிங், டேக் இட் பிஃபோர் ஈட்டிங், சாப்பிட்டதற்கு பின்னால் இதை எடுத்துக்கோங்க. டேக் இட் ஆஃப்டர் ஈட்டிங், உணவிற்கு முன்னால் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அப்போது டேக் இட் பிஃபோர் மீல்ஸ், டேக் இட் பிஃபோர் மீல்ஸ் அப்படின்னா உணவிற்கு முன் அர்த்தம். டேக் இட் ஆஃப்டர் மீல்ஸ் அப்படின்னா உணவிற்கு பின்பு அப்படின்னு அர்த்தம்.
இப்போ அடுத்து பாருங்கள், பாலை காய்ச்சு அப்படின்னா அதே தான், பாயில் த மில்க். தண்ணீர் காய்ச்சுன்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி பாலை காய்ச்சு அப்படின்னா பாயில் த மில்க், பாயில் த மில்க். ஓகே, கூட கூட சேர்ந்து சொல்லிகிட்டே வாங்க, அப்போ தான் உங்கள் மைண்டுக்குள்ளே உட்காரும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச சென்டென்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு பரிச்சயமாகும். சரிங்களா? கொசுவர்த்தி பற்றவை. கொசுபத்தி கொஞ்சம் பற்ற வைடா, கொசு கடிக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, கொசுபத்தியை பற்றவை அப்படின்னா பற்ற வைத்தலுக்கு லைட் அப்படிங்கிற வார்த்தையை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதுதான் வேர்ப். ஓகே, லைட் தி மஸ்கிட்டோ காயில். ஓகே, லைட் தி மஸ்கிட்டோ காயில். சரிங்களா? கொசுபத்திக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா தி மஸ்கிட்டோ காயில் அப்படின்னு சொல்லுவோம். பற்ற வைக்கிறதுக்கு லைட் அப்படிங்கிற வார்த்தை. லைட் தி மஸ்கிட்டோ காயில் அப்படின்னா கொசுபத்தியை பற்றவைன்னு அர்த்தம். சரிங்களா? துணியை காய போடு, துணியை காய போடு. ஓகே, பாருங்கள், put the clothes out to dry. Okay, put the clothes out to dry, put the clothes out to dry. துணியை காய போடு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? துணியை பிழி, நல்லா முறுக்கி பிழியும்ல அந்த ஆக்ஷன். ஓகே, துணியை பிழி அப்படின்னா ரிங். ஓகே, ரிங் த clothes. பாருங்க, ரிங் த clothes அப்படின்னா துணியை பிழி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? தவறாக செய்யாதே, இது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்குது. ஓகே, ரொம்ப சிம்பிள். அதை செய்யாதே அப்படின்னா டோன்ட் டூ இட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஓகே, டோன்ட் டூ இட் அப்படின்னு சொல்லுவோம். அதை செய்யாதே அப்படின்னா. தவறாக செய்யாதே அப்படின்னா டோன்ட் டூ இட் ராங் அப்படிங்கிற வார்த்தையை சேர்ந்தால் முடிஞ்சுது. அந்த ஒரு வார்த்தை சேர்ந்துச்சுன்னா ஆன்சர் வந்துருச்சு. ஸோ டோன்ட் டூ இட் அப்படின்னா அதை செய்யாதுன்னு அர்த்தம். தவறாக செய்யாதே அப்படின்னா டோன்ட் டூ இட் ராங். ராங்ங்கிற ஒரு வார்த்தை மட்டும் ஆட் பண்ணுறோம். சரிங்களா? அடுத்து பாருங்க, கேட்டு தெரிந்துகொள். கேட்டு தெரிந்துகொள். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கேட்டு அப்படிங்கிறது ஒரு வேர்பு, தெரிந்து கொள்ளுதல் 2 வேர்பு. அப்போ 2 வேர்பு வர்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ் சொல்கிறோம். ரொம்ப சிம்பிள் தான். என்ன வேர்ப் வருதோ அதன் அடிப்படையில் ஃபஸ்ட் எது வருதோ அதை போட்டுட்டு செகண்ட் எது வருதோ அதை போட்டு அப்படியே போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். சரிங்களா? பாருங்கள், கேட்டு தெரிந்துகொள். கேட்குறதுக்கு ஆஸ்க், அண்டு, ஏன்னா 2 ஆக்ஷன் வருது. அண்டு தெரிந்துகொள், ஃபைண்ட் அவுட். ஓகே, ஆஸ்க் அண்ட் ஃபைண்ட் அவுட். தெரிந்துகொள், அதை கண்டுபிடித்துக்கொள், அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, அது ஆஸ்க் அண்ட் ஃபைண்ட் அவுட். ஆஸ்க் அண்ட் ஃபைண்ட் அவுட். ஓகே, ஸோ ஒவ்வொன்றுமே நான் சொல்லி கொடுக்கும்பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா அதை மட்டும் விட்டுறவே கூடாதுங்க. அதுதான் ஒரிஜினல் ப்ராக்டிஸ். இந்த சின்ன சின்ன வார்த்தைகளை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் என்ன அப்படின்னா அந்த மாதிரி வார்த்தைகளை எக்ஸ்ட்ரா போட்டு அதை பெரிய சென்டென்ஸை, கம்ப்ளீட் சென்டென்ஸாக என்ன பண்ணணும், நம்ம மாற்றணும். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ கடைசியாக இந்த ஒரு சில சென்டென்சஸ் பார்க்கலாம். இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாகவும் இருக்கும். சரிங்களா? பாருங்கள், நிலைமையை மாற்று. நம்ம நார்மலாக சொல்லுவோம் அப்படின்னா அந்த சிச்சுவேஷனை மாற்றுன்னு சொல்லுவோம். ஓகே, சேஞ்ச் த சிச்சுவேஷன். ஓகே, இப்படி சொல்லுவோம், சேஞ்ச் த சிச்சுவேஷன் அப்படின்ட்டு. ஆனால் இதற்கு ஒரு இடியம் இருக்குது. சரிங்களா? ஒரு இடியம் என்ன அப்படின்னா டேர்ன் த டேபிள்ஸ். ஓகே, டேர்ன் த டேபிள்ஸ் அப்படின்னா நிலைமை மாற்றுன்னு அர்த்தம். டேர்ன் த டேபிள்ஸ், நிலைமை மாற்று. இப்போ இருக்கிற நிலைமை இல்லாமல் இந்த நிலைமை எப்படியாவது மாற்று அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் டேர்ன் த டேபிள்ஸ். எங்களுடன் பொறுத்து கொள்ளுங்கள். எங்களுடன் பொறுத்து கொள்ளுங்கள். ஓகே, ஸோ ப்ளீஸ் பேர் வித் அஸ். ஓகே, ப்ளீஸ் பேர் வித் அஸ். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நாங்கள் இப்படி தான், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ப்ளீஸ் பேர் வித் அஸ். செலவை ஏற்றுக்கொள். செலவை ஏற்றுக்கொள், அக்செப்ட் த எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவோம். நான் வேறு ஒரு வார்த்தை சொல்லி கொடுக்குறேன். டேக் ஆன் த காஸ்ட். ஓகே, டேக் ஆன் த காஸ்ட், செலவை ஏற்றுக்கொள். செலவை ஏற்றுக்கொள். இன்னொன்று, இந்த பேர் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, பொறுத்து கொள்ளுங்கள். அதே மாதிரி அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் கூட இருக்கிற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஏற்றுக்கோங்க, பொறுத்துக்கோங்கன்னு சொல்கிறோம்ல, அதே ஒரு மீனிங்கை நம்ம இங்கே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டேக் ஆன் த காஸ்ட், இல்லாட்டி பேர் த எக்ஸ்பென்சஸ். பேர் த எக்ஸ்பென்சஸ், இதுவும் கரெக்டு தான். ஓகே, பேர் த எக்ஸ்பென்சஸும் நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகே, உனக்கு நல்லா வேணும். ஒரு சில சமயம் நம்ம சொல்லுவோம்ல, உனக்கு வேணுண்டா இது, உனக்கு வேணுண்டா இது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதற்கு என்ன அப்படின்னா யூ ஹேட் இட் கம்மிங். யூ ஹேட் இட் கம்மிங். ஓகே, இல்லாட்டி யூ டிசர்வ் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூ டிசர்வ் இட், உனக்கு இது வேணுண்டா அப்படின்ட்டு அப்படி நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகே, யூ டிசர்வ் இட், இது உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்படி சொல்லலாம், யூ ஹேட் இட் கம்மிங், உனக்கு நல்லா வேணும், இது வந்து உனக்கு வர வேண்டியது தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, யூ ஹேட் இட் கம்மிங். ஒருபடி முன்னேற்றல்.
ஒருபடி முன்னே செல் அப்படின்னா மூவ் அ ஸ்டெப் அஹெட். பாருங்கள், மூவ் அ ஸ்டெப் அஹெட். ஓகே, ஒருபடி முன்னே செல்லாம், மூவ் அ ஸ்டெப் அஹெட். ஓகே, பார்த்தீங்களா? இன்றைக்கி நம்ம ரொம்ப அதிகமாக எவ்ரிடே கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப ஷார்ட் சென்டென்சஸ் பார்த்தோம். அதுவும் புது புது வார்த்தைகளை வச்சு நம்ம இன்றைக்கி லேர்ன் பண்ணியிருக்கோம். இது அப்படியே விட்டுறாமல் அந்த ப்ரொனவுன்ஸையும் அட்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸையும் இந்த ஆஸ்ட், டோல்ட் அப்படிங்கிற வார்த்தைகளை வச்சு சொல்லி 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 பாருங்கள். ஓகே, திரும்பவும் இந்த வீடியோவை உங்களுக்கு மறந்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா திரும்பவும் இந்த வீடியோவை வந்து பாருங்கள். என்னென்ன வார்த்தைகள் என்ன சென்டென்ஸ்க்கு வருது அப்படின்ட்டு அந்த சென்டென்ஸை எவ்ரிடே கம்யூனிகேஷனில் எம்ப்ளாய் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட சென்டென்சஸ் உங்களுக்கு மறக்காது. சில சமயங்களில் டக்குன்னு இந்த மாதிரி சென்டென்ஸை சொல்லும்போது ஈஸியாக நம்ம பேசிட்டு போயிடலாம். சரிங்களா? அப்போ இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த இந்த சென்டென்சஸ்லேருந்து ஒரு சில ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். அப்போ தான் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஹோம்ஒர்க் பார்க்கலாம். நான் இது வரைக்கும் சொல்லி கொடுத்த எல்லாத்தையுமே நான் அந்த சென்டென்ஸில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி முழு சென்டென்ஸாக நீங்கள் என்ன பண்ணணும்னா எழுதி கமெண்ட்டில் போடுங்க. ஓகேங்களா? அதுவும் சில சமயங்கள் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்கும். ஆனால், இப்போ அப்படிங்கிற வார்த்தைகளை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி பாருங்கள். என்னோடய அம்மா என்னை மத்தியானம் துணி காய போட சொன்னாங்க. ஓகே, ஆனால் எனது அப்பா என்னை டீ போட சொன்னார். ஆனால் நீ என்னை வீட்டை பெருக்கவும் தரையை துடைக்கவும் சொன்னாய். இப்போ நீ காய்கறிகளை நறுக்கி வீட்டுக்கு தாழ்பால் போட்டு என்னை அங்கே கொண்டு போய் இறக்கி விடு. எல்லாமே நம்ம பார்த்தது தான். ஓகே, ஸோ பார்த்ததுமே இந்த ஹோம்ஒர்க்கை பார்த்ததுமே மைண்டில் யோசிங்க எப்படி சென்டென்சஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட பேசுங்க. அதற்கப்புறம் சென்டென்ஸ் எழுதுங்க. பார்த்ததுமே கடன்னு ஹோம்ஒர்க் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு இதை சென்டென்ஸ் மேக் பண்ணுங்கள், உங்கள்கிட்ட பேசுங்க, அதுக்கப்புறம் கமெண்ட்டில் போடுங்க. ஓகே, நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிந்து கொள்ளட்டும். அண்ட் இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தயவு செய்து இன்றைக்கி சொல்லிக் கொடுத்த எல்லா சென்டென்சஸுமே ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், தொடர்ந்து சொல்லி பாருங்கள். அப்போ தான் அது நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் பேசும்பொழுது சகஜமாக வெளியில் வரும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.